அன்பான தேவஜனமே, விக்டரி காஸ்பல் சர்ச் விடுதலையின் சுவிசேஷ சபை வழியாய் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று தேவன் உங்களுக்கு தரும் ஆவிக்குரிய மன்னா என்ன அப்படின்னா, 1 கொரிந்தியர் 9:25, பந்தயத்திற்கு போராடுகிற யாவருக்கும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாயிருப்பார்கள், அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். நல்லா பாருங்க, நாம் ஒரு ஓட்டத்தில் ஓடுகிறோம். அநேகர் நம்மோடு சேர்ந்து ஓட தயாராக இருப்பார்கள். ஆனால் நாம் மற்றவர்களை பாராமல் நாம் எதை நோக்கி ஓடுகிறோமோ அந்த பாதையையும் அந்த இலக்கையுமே நோக்கி பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அவ்வாறு நாம் நோக்கி பார்க்கும்போது நமக்கு எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கம் இருக்க வேண்டும். இச்சை அப்படின்றது ஆசை. ஆசையை அடக்கும் தன்மை நமக்கு இருக்குமே ஆனால் தேவன் நமக்காக என்ன வைத்திருக்காரோ அதை சரியாக எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் அதை பெற்றுக்கொண்டு திருப்தியாக இருப்போம். இதை உங்களுக்கு இன்னும் விளக்கமாக புரிய வைக்க வேண்டும் என்றால் 24 நீங்கள் புரிந்து படித்து அதில் இருக்கிற ஆழங்களை விளங்கினால் இந்த வசனம் உங்களுக்கு இன்னும் ஆழமாக புரியும். 24 பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆனாலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். எதை தேவன் நமக்காக வைத்திருப்பதை, எதை வைத்திருப்பார் என்று நமக்கு அறியாது. நாம் நினைத்ததை விட தேவன் மேன்மையானதை வைத்திருப்பார். அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஓட வேண்டும். பந்தய சாலையில் ஓடுகிற யாராக இருந்தாலும், அது அநேகராய் இருந்தாலும், 100 பேராய் இருந்தாலும், 1000 பேராய் இருந்தாலும், நாம் 1000 பேரையோ 100 பேரையோ கண்ணோக்கி பார்த்து பின்மாற்றத்துக்குள் போகக்கூடாது. நமக்காக தேவன் என்ன வைத்திருக்காரோ அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஓடுவோமே ஆனால் இந்த வார்த்தை நமக்கு விளங்கும். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். அதாவது அழிவுள்ள கிரீடத்தை, அதாவது வெற்றி அப்படின்ற இந்த உலகத்தில் இருக்கிற அந்த ஒரு வெற்றியையே அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடும்போது நாம் பரலோகத்தில் தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆவிக்குரிய ஒரு வெற்றியை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுவோம். தேவன் நமக்கு நிச்சயமாய் ஒரு புது வெற்றியை கொடுப்பார். இதை காண்கிற யாவருக்கும் வெற்றி நிச்சயம். தேவன் தாமே உங்கள் யாவரையும் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.